அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ பழமையான கோவில்கள் நம்ம தமிழகத்துல இருக்கிறது, நம்மள்ல பல பேருக்கும் தெரியறதில்லைங்க. முக்கியமா அந்த கோவில்கள்ல நடந்த அந்த வரலாறு, இவையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய வகையில இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த தல இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களுடைய பசியை தீர்க்க அந்த கடவுளே வந்து சோறு வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, அங்க எந்த ஒரு பிணி, பிரச்சனை, ஒரு தீராத நோய் இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசிக்கு அடுத்தபடியாக அட்சய பாத்திரம் கொடுத்த தலமும் இந்த தலம் தான். எவ்வளவு பெரும் சிறப்பை பெற்றிருக்கு பாருங்க. இந்த கோவில் நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது, மேலும் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், இதில் இன்னும் என்னென்ன வரலாற்று சிறப்புகள்லாம் சொல்லப்படுது, நாம் ஒரு முறையாவது போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலில் இந்த ஆலயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் எங்களுக்கும் நிறைய கோவில்கள் பற்றி தெரியும், எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிறதோ, அல்லது நீங்கள் ஏதாவது முன்னோருடைய கடமையை மீறி வச்சிருக்கிறதோ, அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ கெட்ட நேரம் நடக்கிறதோ, இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்படி நிறைய கஷ்டங்கள் வரும். இதுக்கு சரியான தோஷ நிவர்த்தி செய்யும்போது அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்பவே பழமையானது. இந்த தல இறைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவனுடைய ஆலயங்களில் இது 76வது தேவார தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நுழையும் போதே பெரிய பிரகாரம் ஒன்று இருக்கிறத பார்க்க முடியும். அதனுடைய தென்கிழக்கு பகுதியில் தனி கோவிலாக இங்கு அம்பாள் சன்னதியை பார்க்க முடியும். இந்த கோவிலில் எவ்வளவோ ஆச்சரியங்கள் இன்றைக்கும் இருக்குங்க. குறிப்பாக இந்த தல இறைவனை வழிபாடு செய்யும்போது அடியவர்களுடைய பசிப்பினி தீர இறைவனே சோறு வழங்குவார் அப்படிங்கிறது இது சொல்லப்படுது. இந்த பொருளை வைத்து தான் உயிரை பற்றிய பிறவி பிணி தீர வீடு பேறு தருபவன் அப்படிங்கிற பொருள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. காசிக்கு அடுத்தபடியாக அட்சய பாத்திரம் கொடுத்த தலமும் இந்த தலம்தான். இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தி. தனி கோவிலாக அம்பாளுடைய சன்னதி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் ஒப்பிலாம்பிகை காட்சி கொடுக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய தரிசனம் தருகிறார் இந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம். ஒருமுறை திருசோற்றுத்துறை பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பசியால் வாடியிருக்காங்க. இந்த தலத்தில் வசித்து வந்த அருளாளர் என்ற சிவபக்தரும் பஞ்ச காலத்தில் பசியால் அவதிப்பட்டிருக்காரு. வருந்திய அருளாளன் இந்த தல இறைவன்கிட்ட பஞ்சத்தை தீர்த்து உணவு வழங்குமாறு முறையிடுறாரு. திடீரென மழை பொழிய ஊரே வெள்ளக்காடாக மாறுது. அப்போது ஒரு பாத்திர வெள்ளத்தில் மிதந்து வருது. இந்த பார்த்த அருளாளர் அதை கையில் எடுக்க இறைவன் அருளாளா, இது அல்ல குறையாத அட்சய பாத்திரம், இதை வைத்து அனைவருக்கும் சோறு போடு அப்படின்னு அசரீரியாக ஒரு குரல் கொடுத்து அருளை செய்கிறாரு. அருளாளன் இந்த பாத்திரத்தை கையில் வைத்தபடியே ஊருக்கு சோறும் நெய்யும் குழம்புமாக போட்டு அவர்களுடைய பசியை தீர்க்கிறாரு. அல்ல குறையாமல் அன்னம் வழங்கிய சிவபெருமானுக்கு தொலையா செல்வர் என்ற பெயரும் உண்டு. இந்த தலம் காசிக்கு அடுத்தபடியாக அட்சய பாத்திரம் கொடுத்த தலம் அப்படின்னு இதனால தான் சொல்கிறாங்க. பசிப்பினி போக்க உணவு வழங்கிய இறைவன் எழுந்தருளிய தலம் அப்படிங்கிற சொல்கிறதால இந்த ஊருக்கு திருசோற்றுத்துறை அப்படிங்கிற பெயர் வந்ததாங்க. நீங்கள் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அருள்மிகு சோற்றுத்துறைநாதர் திருக்கோவில் பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது திருசோற்றுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவையாறு, தஞ்சாவூர் மாவட்டம். இந்த அருள்மிகு சோற்றுத்துறைநாதர் கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா எப்போவுமே
நம்ம வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு அப்படின்னு பஞ்சமில்லாத வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா? கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா? தஞ்சாவூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும், திருக்கண்டையூர் சிவன் தலத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் அமைஞ்சிருக்கு. திருவையாற்றில் இருந்து திருச்சோற்றுத்துறை செல்ல நகர பேருந்து வசதிகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு முதலாம் ஆதித்த சோழன் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்திருக்காரு. சோழர் கால கல்வெட்டுக்கள் இந்த கோவிலுக்கு இருக்கு. அதாவது அம்மன்னர்கள் விளக்கெரிக்கவும் நிவேதத்திற்காகவும் விழாக்கள் எடுக்கவும் நிலமும் பொண்ணும் தந்த செய்திகள் அந்த மன்னர்கள் பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சப்தஸ்தான திருவிழா என்று வழங்கப்படக்கூடிய ஏழூர் திருவிழா சிறப்பாக இங்கே நடக்குங்க. திருவையாறு சப்தஸ்தான தலங்கள் 4வது தலம் இது. திருவையாறு, திருப்பழனம், திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி மற்றும் திருநெய்தானம் ஆகிய மற்ற தலங்களும் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த கோவிலில் நம்ம பார்க்கக்கூடிய ஆச்சரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சோறு என்றால் முக்தி என்று பொருள் உண்டு. பசிப்பினி போக்கியதால் இந்த தலத்து மூலவர் ஓதவனேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதனம் என்றால் அன்னம் என்று பொருள்படுது. இந்த தல இறைவனை வழிபாடும் அடியார்களுடைய பசிப்பினி தீர இறைவன் சோறு வழங்குவார் அப்படிங்கிறது பொருளை தருவதோடு, உயிரை பற்றிய பிறவி பிணி தீர வீடு பேறு தருவார் அப்படிங்கிற பொருளும் உண்டுங்க. எப்படிப்பட்ட பாவப்பிணிகள் இருந்தாலும் கூட நாம் இங்கு வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பாவப்பிணிகள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அம்பிகையை மனதார வழிபட்டோம் அப்படின்னா வறுமையும் பிணியும் விலகிவிடும் அப்படின்னும். திருவையாரை தலைமை தலமாக கொண்டு விளங்கக்கூடிய இந்த சப்த தலங்களில் இந்த தலம் 3வது தலம். இறைவன் அருளால மக்களுடைய பசியை போக்கிய அருளாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த தலத்தில் கருவறை அர்த்த மண்டபத்தின் வெளியில் சிலை இருக்கு. அதே போல் சப்தஸ்தான விழாவில் ஏழூர் வலம் வரக்கூடிய அடியார்களுக்கு இங்கு அன்னதானம் நடைபெறக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நான் இதுவரைக்கும் இந்த கோவில் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கோவிலில் 2வது நுழைவாயிலில் உள்ளே நுழைந்தால் அடுத்து இருக்கக்கூடிய பெரிய மண்டபத்தில் வலதுபுறம் நடராஜர் சபை இருக்குது. இந்த மண்டப பகுதியில் இருந்து நேரே மூலவர் சன்னதிக்குள்ளே நுழைந்து விடலாம். தெற்காக கிழக்கு பார்த்தபடி மகாவிஷ்ணு, அடுத்த மண்டப நுழைவாயிலில் பெரிய ஆறுமுக பெருமான் மூர்த்தம் இருக்குது. இந்த தலத்துக்கு சிறப்பு தரக்கூடிய மூர்த்தியான இவர் தனி கோவிலில் காட்சி தராரு. அடுத்து இருபுறமும் கௌதமர் சிலையும் அவர் வழிபட்ட ஐதீக காட்சி செதுக்கப்பட்ட சிலையும் இருக்கும். அதிகார நந்தியை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தோம் அப்படின்னா மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் தாண்டி உள்ளே நோக்கினா அருள்மிகு சோற்றுத்துறைநாதரை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக லிங்க உருவில் அருள் காட்சி தருகிறார். மேலும் தெற்கு வெளி பிரகாரத்தில் இருந்து இறைவன் கருவறை பகுதிக்கு செல்ல வழி இருக்கும். ஒரு முறை திருச்சோற்றுத்துறை இருந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு இந்த மாதிரி நம்ம முன்பு பார்த்தது போல் இப்படி வந்ததால் மக்கள் அனைவரும் பசி தீர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது போலவே இன்றைக்கும் பசியோடு மட்டும் இல்லாமல் நாம் சாதாரணமாக போய் இங்கே வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே மிக பெரும் பேரை பெறுவோம். நம்ம வாழ்க்கையில் பசி என்கிற வார்த்தையே இல்லாமல் நல்லபடியாக வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்படி இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடியவர்களுடைய பசிப்பிணியை போக்க உணவு வழங்கிய இறைவன் எழுந்தருளிய தலம் என்கிறதால இந்த ஊருக்கு திருச்சோற்றுத்துறை என்று பெயர் வந்தது. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், கௌதம முனிவர், சூரியன் ஆகியோர் வழிபட்டிருக்கக்கூடிய சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய தலம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தஞ்சாவூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில், திருக்கண்டியூர் சிவதலத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருவையாற்றில் இருந்து திருச்சோற்றுத்துறை செல்ல நகர பேருந்து வசதியும் இருக்கு. இந்த கோவில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க. நன்றி வியூவர்ஸ்.